ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் ஆப் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா AAA அப்படிங்கிற லாங் டேர்ம் ஆப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளே ஸ்டோர் ஆப். சரியா, இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து டிஷர்ட்டு, ஃபோன், பவர் பேங்க்கு, மொபைல், ஏசி எல்லாமே வின் பண்ணலாம். கார் வரைக்கும் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் 1 by 1 சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 580 ரூபா. சரியா, 580 ரூபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மேனேஜர் சைட்லேருந்து உங்களுக்கு 50 ரூபா போனஸ் கிடைக்கும். அண்ட் உங்கள் ரிஸ்க்கை குறைக்கிற விதமாக நான் வந்து 250 ரூபா உங்களுக்கு சைடு போனஸாக கொடுக்குறேன். சரியா, ஸோ நான் 250, மேனேஜர் 50, டோட்டலாக 300 ரூபா சேம் டேவே உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும். சரியா, ஸோ அப்போ 580 ரூபாலேருந்து 300 ரூபா போச்சுன்னா வெறும் 280 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் அமௌண்ட்டு. ஒரு நாளைக்கு 30 ரூபா தர்றாங்க. சரியா, ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டை 7 டேஸ்லேயே எடுத்துடலாம். டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களோட 280 ரூபாய்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னா 1350 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. சரியா, இந்த ஆப் வந்து கன்ஃபார்மாக இன்னும் ஒரு 1 to 1.5 மாதம் வரைக்கும் போகும். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆப்பில் வந்து சேலரி டேட் வந்து 1ஆம் தேதி. சரியா, 1ஆம் தேதி வந்து சேலரி கொடுத்துட்டாங்க, சேலரி அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு சேலரி டேட் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆப்பை கொண்டு போவாங்க. சரியா, ஸோ எதனால் கொண்டு போவாங்க அப்படிங்கிறனா எந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேலரி கொடுக்காம தான் சேலரி டேட் அன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. சரி, இதில் சேலரி கொடுத்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு சேலரி டேட் வரைக்குமே கொண்டு போவாங்க. இந்த ஆப்பில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 1ஆம் தேதியில் சேலரி டேட்லேருந்து 15ஆம் தேதிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அக்டோபர் 15ஆம் தேதி தான் நமக்கு சேலரி டேட். ஸோ அப்படிங்கிறப்போ 1.5 மாதம் கணக்குக்கு போகிற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நீங்கள் 580 இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 300 ரூபா சேம் டே ரெக்கவர் ஆகும்போது 7 டேஸ்லேயே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு எத்தனை நாள் ரன் ஆனாலுமே ப்ராஃபிட் தான். ஸோ நல்லா ப்ராஃபிட்டபிள் ஆன ஆப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 2780 ரூபா பிளானு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 ரூபா கிடைக்கும். சரியா, 50 நாள் வேலிடிட்டி. உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 9250 ரூபா கிடைக்குது. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 6880 ரூபா. சரியா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 467 ரூபா கிடைக்குது. 51 நாளைக்கு 23817 ரூபா கிடைக்குது. 19980 ரூபா பிளான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 52 நாளைக்கு. சரியா, ஒரு நாளைக்கு 132 ரூபா, 1362 ரூபா அப்படின்னு சொல்லி 52 நாளைக்கு 70824 ரூபா கிடைக்குது. சரியா, இதில் வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இது வரைக்கும் வந்த நியூஸில் வந்து இந்த ஆப் கண்டிப்பாக 1 to 1.5 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக போகும். நீங்கள் வந்து யோசிக்கலாம், 580 ரூபா போட 45 நாள் போட்டிருக்காங்க, 1 மந்த்து போச்சுன்னா நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 7 நாள்லேயே நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலே எவ்வளோ நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரியா, 100 ரூபா வந்தாலுமே அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அந்த மாதிரி நினச்சி எல்லா ஆப்புமே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரியா, இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க் தான். அப்படின்னாலும் இந்த ஆப் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது, அதனால தான் ரெஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 39880, 61880, 86880 வரைக்கும் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்னுடைய ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய விட்ரா ப்ரூஃப் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னுடைய ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா, 18000 ரூபா எல்லாமே போட்டிருக்கேன். 28000 ரூபா வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் எப்படி ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் ஆல் இன்கம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் ரிசீவ் ஆயிரும். சரியா, ஸோ என்னுடைய விட்ரா ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பாருங்கள், என்னுடைய விட்ரா ப்ரூஃபு நேற்றுக்கு நான் போட்ட விட்ரா வரைக்குமே எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்கு பேமெண்ட்டும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, யூஸ் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபருக்கு உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். சரியா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா போனஸும் கிடைக்குது. சரியா, கவர்மெண்ட் சப்சிடி அப்படின்னு சொல்லி. இதுவே நீங்கள் 6 ரெஃபர் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு ரெஃபருக்கு 200 ரூபா அப்படின்னா 6 ரெஃபருக்கு உங்களுக்கு 1200 ரூபா ஆச்சா. அது கூட இதில் வந்து உங்களுக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்குது. அப்போ 1700 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து காட் போனஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா, இதுவே 9 மெம்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்குது. அதுக்கப்புறம் இதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து ஃபோனு, ஏசி எல்லாமே வின் பண்ணலான்ட்டு, அந்த டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டீம், அதாவது ABCD 4 லெவலுமே சேர்த்தே 25 பேர் வந்துட்டாங்க. இல்லை நீங்களே டேரெக்டாக 25 மெம்பர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேட்ஜும் கொடுக்குறாங்க. அடுத்து 50 மெம்பர் உங்கள் டீமில் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சும் பவர் பேங்க்கும் கொடுக்குறாங்க. வாட்ச் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1500 பவர் பேங்க் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1000 நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கான இன்கமும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சப்சிடின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல பெனிஃபிட் உள்ள ஆப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் வந்து 100 மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்மி ஃபோன் கொடுக்குறாங்க. ரெட்மி ஃபோன் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 15000. அடுத்து உங்கள் டீம் சைஸ் 300 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏசி கொடுக்குறாங்க. 700 மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பைக் கொடுக்குறாங்க. இதுவே உங்கள் டீம் சைஸ் 1500 ஆச்சுன்னா உங்களுக்கு ஹீரோ கரிஸ்மா அப்படிங்கிற பைக்கை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கார் வரைக்குமே இருக்குது. நல்ல ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, நீங்கள் வந்து கம்மியான மெம்பர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னுடைய டீம் மெம்பர் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர் ரீச் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து வாட்ச் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச், ஸ்மார்ட் வாட்சும் பவர் பேங்க்கும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபோன் ரிசீவ் பண்ணியிருக்கேன், ரெட்மி ஃபோனு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ப்ராடக்ட்ஸை ரிசீவ் பண்ணலாம். சரியா, நல்ல ப்ராஃபிட் உள்ள ஆப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். அப்புறம் இதில் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேனேஜர் நேம் வந்து பெட்டி. சரியா, ஸோ ரொம்ப கூலான மேனேஜர்னு சொல்லலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னாலும், ரீசார்ஜ் ப்ராப்ளம்னாலும் அவங்க நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு என்ன ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ணுறாங்க. எந்த ஒரு ரெஃபர் டார்ச்சருமே கிடையாது. அண்ட் எந்த ஒரு அப்கிரேட் பண்ணுங்கிற டார்ச்சரும் கிடையாது. சரியா, ஆனால் என்ன ஒரு டார்ச்சர் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 மெம்பர் ரெஃபர் பண்ணால் தான் அந்த ஆப்பை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். சரியா, அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை இன்னும் நம்ம லாங்காக கொண்டு போகலாம். 1 மாதம் போகிற ஆப்பை நம்ம 2 மாதம் கூட கொண்டு போகலாம். இதுவே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாமல் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் 580 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டே சும்மா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்பெனி வந்து சில கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆப் இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஐடி கூட போட்டுக்கலாம். அந்த டீட்டெயிலும் சொல்கிறேன். ஓகே, இப்போ அதை நான் சொல்கிறேன். இப்போ நான் இதில் சொல்லியிருந்தேன், நீங்கள் 580 போடும்போது உங்களுக்கு நான் வந்து 250 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தேன். சரியா, கவர்மெண்ட் அதாவது மேனேஜர் போனஸ் வந்து 50 ரூபா வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 300 ரூபா ரெக்கவர் ஆகுதா. இதுவே நீங்கள் செகண்ட் ஐடி போட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, உங்கள் தங்கச்சிக்கிட்டே வீட்டில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்க உங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 200 ரூபா போனஸ் கிடைக்கும். உங்கள் தங்கச்சிக்கு 50 ரூபா போனஸ் கிடைக்கும். அப்போ 250 ரூபா உங்களுக்கு அதிலே சேம் டேவே ரெக்கவர் ஆயிடுது. மீதி அமௌண்ட் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு 10 நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 2 ஐடியிலையும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ 2 ஐடி யூஸ் பண்ணும்போது 2 ஐடிக்குமே ஒரே அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது கொடுக்கக்கூடாது. சரியா, இப்போ உங்ககிட்ட வந்து கனரா பேங்க் அக்கௌண்ட், சென்ட்ரல் பேங்க் அக்கௌண்ட் 2 இருக்குது அப்படின்னா இந்த ஐடிக்கு கனரா பேங்க் அக்கௌண்ட்டும் அந்த ஐடிக்கு சென்ட்ரல் பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுக்கலாம். 2லேயும் நேம் ஒன்றா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுலேயும் கனரா பேங்க் அக்கௌண்ட், அதுலேயும் கனரா பேங்க் அக்கௌண்ட் இதில் கொடுக்க முடியாது. சரியா, அப்புறம் இதில் ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெபாசிட்னு இருக்கா மை பேஜில். ஸோ இதில் வந்தீங்கன்னா டெபாசிட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்து 580 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி டெபாசிட் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு வருதான். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ 580 அப்படின்னு போட்டு நீங்கள் ரீசார்ஜ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பேடிஎம்மா ஃபோன்பேவா என்ன அப்படின்னு கேட்கும். நீங்கள் இதில் வந்து பேடிஎம்மில் போயிட்டு பே பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு உங்களோட 580 ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணிடுங்க. ப்ராடக்ட்டில் போனீங்கன்னா 580 ப்ராடக்ட் இருக்கும். அதை ரெண்டல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். அப்புறம் டெய்லி இன்கம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கெட் ஆல் கொடுக்குற மாதிரி, கெட் ஆல் இன்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணணுன்னா கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் கேட்டு வாங்கிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மை பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு 250 ரூபா ஜிபே பண்ணிடுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுற விதமாக எல்லா ஆப்புக்குமே நான் சைடு போனஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.